ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஒண்டர்ஃபுல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்து ப்ரோ நான் யூடியூப் வீடியோஸில் கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் ஷோ ஆக மாட்டேங்குது ப்ரோ, சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் அதை லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்காக. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல காரணங்களை வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா சொல்யூஷன் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் வந்துட்டு இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு சேனலுக்கு போய் நம்ம கமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கமெண்ட் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நம்மளோட சேனல் வந்துட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு ஸ்பேமிங் சேனல் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய சேனலில் போயிட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கமெண்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஏதாவது லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் ஷேர் பண்ணவே கூடாது. ஹேஷ்டாக்ஸ் வந்துட்டு கொடுப்போம் நம்மளோட சேனல் மென்ஷன் பண்ணி. ஸோ இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் லைவில் வந்துட்டு அதிகமாக நம்மளோட லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணுறது, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணுறது, இந்த மாதிரியான இன்வேலிட் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம ஈடுபடும் போது நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட சேனல் ஸ்பேமிங்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஸ்பேமிங்காக மாறிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முடிஞ்சால் வந்துட்டு யூடியூப் டீமுக்கு வந்துட்டு ஒரு மெயில் பண்ணுங்கள். எந்த மாதிரின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ ஒரு சேனல் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சேனல் வழியாக போயிட்டு நான் வேறு எந்த சேனலுக்கு போயிட்டு நான் கமெண்ட் பண்ணாலும் அந்த ஒரு கமெண்ட் வந்துட்டு விசிபிள் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யூடியூப் டீமுக்கு வந்துட்டு ஒரு மெயில் போடுங்க. ஸோ இப்படி மெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் விசிபிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மெயில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் வந்துட்டு உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறாங்க, நீங்கள் லைவ் சாட்லாம் பண்ண முடியும் அவங்க கூட அப்படின்னா லைவ் சாட் பண்ணுங்கள். அதுக்குண்டான சொல்யூஷன் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் கொஞ்ச நாள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வேறு எந்த இடத்துலையும் போய் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த கம்யூனிட்டி டேப்பில் நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து விசிபிள் ஆகும். வேறு எந்த இடத்துல வந்து நம்ம கமெண்ட் கொடுத்தோம்னாலும் நமக்கு வந்துட்டு அது வேறு மாதிரி தான் வந்து விசிபிள் ஆகும். அது மாதிரி தேவையில்லாத வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறது, ஹவர்ஸ் கெயின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு தவிர்த்துருங்க. இந்த மாதிரி ஸ்பேமிங்காக வந்துட்டு மாறும்போது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் வந்து ஸ்பேமிங்காக ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்துட்டு பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை வராது. மற்றபடி உங்கள் சேனலை வந்துட்டு வேறு யாரும் வந்துட்டு ஹேக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் யாராவது வந்து லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாமே எடுத்து விடுங்க. நிறைய ஹெல்த் ரிவ்யூவில் போய் இருக்கும். அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ரிவ்யூவில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஸ்பேமிங்னு தோணுச்சு அப்படின்னா ஸோ அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்பேமிங்காக பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சேனல் வந்துட்டு ஸ்பேமிங் சேனலாக வந்துட்டு மாறாது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட சேனலில் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் விசிபிள் ஆகலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்காது. ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். மெயில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒய்டி ஸ்டுடியோக்கு போயிட்டு ஹெல்த் ஃபார் ரிவ்யூ, ஸ்பேமிங்கில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இனி பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே பெட்டராக வந்துட்டு கொடுங்க. வேறு ஏதாவது ஸ்பேமிங் பண்ண வேண்டாம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். லிங்க் எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். ஹேஷ்டாக் கொடுத்து உங்களோட சேனல் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ இது மாதிரி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட சேனலில் சீக்கிரமாகவே வந்துட்டு விசிபிள் ஆயிரும். கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சேனலுக்கு போய் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விசிபிள் ஆயிரும். அதை பற்றி ஒரு டோன் பெரிய உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கமெண்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். நம்ம பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.